வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று வட்டநாற்பகல் ஒன்றின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதனை பயன்படுத்தி பிரசனங்களை தீர்த்த தொடர்பாக கற்க இருக்கின்றோம். கற்றல் விளைவாக வட்டநாற்பகல் ஒன்றின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதனை பயன்படுத்தி பிரசனங்களை தீர்க்க அறிந்து கொள்வர். உதாரணம் 1. தரப்பட்ட உருவில் AB சமன் AD, CB சமன் CD ஆயின் AC விட்டம் என காட்டுவோம். படத்தினை அவதானிப்போம். AC விட்டம் என நாம் காட்ட வேணுமாயின் இந்த கோணத்தை நாம் 90 பாகை என காட்டல் வேண்டும். அரைவட்ட கோணம் செங்கோணம் என்பதற்கமைய இந்த கோணம் 90 பாகை ஆயின் AC விட்டம் என எழுத முடியும். ஆனால் நமக்கு தெரியும் வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. எனவே இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை. எனவே இது 90 பாகை ஆயின் இந்த கோணமும் 90 பாகையாக அமைய வேண்டும். அதாவது இந்த ரெண்டு கோணமும் இப்பொழுது நாம் சமன் என காட்டுவோமாயின் இவை ஒவ்வொன்றும் 90 பாகை என எழுத முடியும். இந்த ரெண்டு கோணத்தை நாங்கள் சமன் என்று காட்டுவதற்கு ABC என்ற இந்த முக்கோணியையும் ADC என்ற இந்த முக்கோணியையும் ஒருங்கிசைவென்று காட்டினால் நாம் இந்த ரெண்டு கோணமும் சமன் என எழுத முடியும். அதிலிருந்து நாம் ஒவ்வொரு கோணமும் 90 பாகை, எனவே AC விட்டம் என காட்டுவோம். அதற்காக நாம் முதலில் தரவு ABCD என்ற வட்ட நாற்பகலில் AB சமன் AD, CB சமன் CD என்ற தரவினை எழுதிக் கொள்வோம். நிறுவ வேண்டியது AC விட்டம். நிறுவல் ABC என்ற இந்த முக்கோணியையும் ADC என்ற இந்த முக்கோணியையும் எடுத்து முதலில் நாம் ஒருங்கிசைவென்று காட்டுவோம். அதில் AB சமன் AD காரணம் தரவு, BC சமன் CD காரணம் தரவு இங்கே தரப்பட்டுள்ளது. AC என்பது இந்த இரண்டு முக்கோணிகளுக்கும் பொதுவாக உள்ளது. எனவே இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசையும் பக்கம் 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 என்பதற்கு அமைய அதிலிருந்து நாம் கோணம் ABCயும் கோணம் ADCயும் சமன் என எழுத முடியும். ஆனால் நமக்கு தெரியும் வட்ட நாற்பகலின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பிகளாகும் என்பதற்கமைய ABCD என்ற வட்ட நாற்பகலின் எதிர்கோணமாகிய இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை என எழுத முடியும். அதாவது ABC என்ற கோணத்தையும் ADC என்ற கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை. இவை இரண்டும் சமன் என்பதனால் நாம் இவை ஒவ்வொன்றும் 90 பாகை என எழுத முடியும். அரைவட்ட கோணம் செங்கோணம் என்பதனால் இந்த கோணம் 90 பாகையாக உள்ளது. எனவே AC விட்டம் என எழுத முடியும். இது ஒரு வட்ட நாற்பகல். ஆனால் இந்த B கோணம் 90 பாகை. எனவே AC விட்டம். உதாரணம் 2. உருவில் தரப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப பின்வரும் கோணங்களின் பெருமானத்தை காண்க. முதலாவது BAE என்ற இந்த கோணத்தை காண வேண்டும். அடுத்ததாக CBA என்ற இந்த கோணம். மூன்றாவதாக CBE என்ற இந்த கோணம். இதனை நாம் காண்பதற்கு முதலில் நாம்
எமக்கு வட்ட நாட்பக்கள் இங்கு காணப்படுகிறது என்பதை அவதானிப்போம். இங்கே எமக்கு ஏ இ டி வி என்ற ஒரு வட்ட நாட்பக்கள் தென்படுகிறது. எனவே வட்ட நாட்பக்கள் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதற்கமைய இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை. அதிலிருந்து நாம் இந்த கோணத்தை கணிக்க முடியும். முதலில் வட்ட நாட்பக்கள் ABDE, அதாவது ABDE இல் BDE என்ற இந்த கோணத்தையும் BAE என்ற இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை என எழுதுவோம். இந்த கோணத்தின் பெருமானம் நமக்கு தெரியும், 105 பாகை. இரண்டு பக்கமும் 105 பாகையை கழிப்போமாயின் BAE இன் பெருமானம் 75 பாகை என எழுத முடியும். அடுத்ததாக நாம் CBA என்ற இந்த கோணத்தை காண்போம். அதற்காக நாம் வட்ட நாட்பக்கள் ABCE கருதுவோம். எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதற்கமைய இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை. அதிலிருந்து நாம் இதன் பெறுமதியை கணிக்க முடியும். CEA என்ற இந்த கோணத்தையும் CBA என்ற இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை. CEA என்ற கோணத்துக்கு பதிலாக 32 பாகையும் 27 பாகையும் கூட்ட முடியும். கூட்டினால் 59 பாகை. இரண்டு பக்கமும் 59 பாகையை கழிப்போமாயின் 121 பாகை என அமையும். இனி நாம் மூன்றாவது கோணமாகிய CBE என்ற கோணத்தை காண வேண்டும். CBE என்ற இந்த கோணத்தை. ஆனால் நமக்கு இவ்வளவு கோணத்தின் பெருமானம் தெரியும். எனவே நாம் இந்த கோணத்தின் பெருமானத்தை காண்போமாயின் இந்த கோணத்தின் பெருமானத்தை எம்மால் காண முடியும், கழித்து பெறலாம். இதனை காண்பதற்காக ABE என்ற முக்கோணியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதை பயன்படுத்தி இந்த கோணத்தின் பெறுமதியை எம்மால் காண முடியும். அதிலிருந்து நாம் CPE என்ற கோணத்தின் பெருமானத்தை காண முடியும். முதலில் நாம் முக்கோணியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதற்கமைய ABE என்ற இந்த கோணத்தையும் BAE என்ற இந்த கோணத்தையும் BEA என்ற இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை என எழுதுவோம். அளவுகளை பிரதியிடுவோம். அதிலிருந்து ABE இன் கோணத்தை எம்மால் காண முடியும், 73 பாகை. எனவே CBE என்ற கோணத்தை காண்பதற்கு முழு கோணமாகிய CBA என்ற கோணத்திலிருந்து ABE என்ற கோணத்தை கழிப்போம். CBE என்ற கோணம் 48 பாகையாக அமைகிறது. உதாரணம் 3. இணைகரம் ABCD இல் CB சமன் CE. உதாரணம் 3. இணைகரம் ABCD இல் CB சமன் CE ஆக இருக்குமாறு AB ஆனது E வரை நீட்டப்பட்டுள்ளது. AECD ஓர் வட்ட நாட்பக்கல் என காட்டுவோம். படத்தினில் கோணங்களை இவ்வாறு குறித்துக் கொள்வோம். AECD ஒரு வட்ட நாட்பக்கல் என காட்ட வேண்டுமாயின்
நாம் இந்த இரண்டு கோணமாகிய டி சக பி 180 பாகை என காட்ட வேண்டும். வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருப்பதனால் இது ஓர் வட்ட நாட்பக்கள் என எழுத முடியும். அதற்காக நாம் சி சக ஏ 180 பாகை, ஆனால் ஏ சமன் பி, எனவே சி சக பி 180 பாகை என எழுத முடியும். ஆனால் இந்த சியும் டியும் சமம். காரணம் ஏபிசிடி ஒரு இணைகரம். இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமம். எனவே நாம் சி சக பி சமன் 180 பாகை, இனி சிக்கு பதிலாக டியை பிரதியிடுவோமாயின் பி சக டி சமன் 180 பாகை என எழுத முடியும். எனவே இது ஒரு வட்ட நாட்பக்கள் என காட்டுவோம். அதற்காக முதலில் நாம் சி சக ஏ சமன் 180 பாகை, நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என எழுத முடியும். ஆனால் ஏ சமன் பி, காரணம் சிபி சமன் சி இங்கே தரப்பட்டுள்ளது. எனவே இதில் நாம் ஏக்கு பதிலாக இந்த பியை பிரதியிடுவோமாயின் சி சக பி சமன் 180 பாகை என எழுத முடியும். ஆனால் நமக்கு தெரியும் சி சமன் டி, காரணம் இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். எனவே டி சக பி சமன் 180 பாகை. டி சக பி. நாட்பக்கள் ஏஇசிடியில் எதிர்கோண ஜோடிகளின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதனால் ஏஇசிடி என்பது ஒரு வட்ட நாட்பக்கள் என எழுத முடியும். ஏஇசிடி என்பது ஒரு நாட்பக்கள். ஆனால் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருப்பதனால் இதனை நாம் வட்ட நாட்பக்கள் என எழுத முடியும். உதாரணம் 4. தரப்பட்ட உருவில் கோணம் ஏபிடி என்ற இந்த கோணத்தையும் கோணம் ஏடிபி என்ற இந்த கோணத்தையும் கூட்டினால் கோணம் டிசிபி என்ற இந்த கோணம் எனின், முதலாவது கேள்வி, ஏபிசிடி ஆகிய புள்ளிகள் ஒரே வட்டத்தின் மீது அமையும் எனவும் ஏபிசிடி ஆகிய புள்ளிகள் ஒரே வட்டத்தின் மீது அமையும் எனவும், இரண்டாவது கேள்வி, சிடிஎஃப்இ ஒரு வட்ட நாட்பக்கள் எனவும் காட்டுக. இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினால் இந்த கோணம் பெறப்படும். இங்கே தரப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே ஒரு முக்கோணி காணப்படுகிறது. முக்கோணியின் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. எனவே இந்த ரெண்டு கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை. நாம் இந்த கோணத்துடன் இந்த ரெண்டு கோணத்துக்கும் பதிலாக இந்த கோணத்தை போட்டோமாயின் இவை இரண்டையும் கூட்டினால் 180 பாகையாக அமையும். அதிலிருந்து நாம் ABCD ஓர் வட்ட நாட்பக்கள் என காட்ட முடியும். எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதனால். எனவே ABCD ஆகிய புள்ளிகள் ஒரே வட்டத்தின் மீது அமையும் என கூற முடியும். பின்பு நாம் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்று எழுத முடியும். காரணம் இந்த கோடும், அதாவது FE என்ற கோடும் AB என்ற கோடும் சமாந்தரம் என்று நமக்கு தரப்பட்டுள்ளது. எனவே இதையும் கூட்டினால் 180 பாகை. ஆனால் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். எனவே இதையும் கூட்டினால் 180 பாகை என எழுத முடியும். அதிலிருந்து CDFE ஒரு வட்ட நாட்பக்கள் என எழுத முடியும். முதலில் நாம் இவ்வாறு எழுதுவோம். முக்கோணி BAD என்பதில் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை என்று எழுதுவோம்.
அதாவது ஏ பி டி என்ற இந்த கோணத்தையும் ஏ டி பி என்ற இந்த கோணத்தையும் பி ஏ டி என்ற இந்த 3 கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை. இங்கே தரப்பட்டுள்ளது இந்த 2 கோணங்களையும் கூட்டினால் இவ்வாறு எழுத முடியும் என்று. எனவே இதில் நாம் இந்த 2 கோணத்துக்கும் பதிலாக கோணம் டிசிபியை பிரதியிடுவோம். அதாவது கோணம் டிசிபி சக கோணம் பிஏடி சமன் 180 பாகை என எழுத முடியும். இதனை நாம் கவனிப்போமாயின் டிசிபி என்ற இந்த கோணத்தையும் பிஏடி என்ற இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை. எனவே ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கல் என எழுத முடியும். எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருப்பதனால். எனவே வட்ட நாட்பக்களின் இந்த புள்ளிகள் ஏ பி சி டி ஆகிய புள்ளிகள் ஒரே வட்டத்தின் மீது அமையும். அடுத்ததாக நாம் இங்கே நிறுவப்பட்டதை மீண்டும் எழுதுவோம். அதாவது டிசிபி என்ற இந்த கோணத்தையும் பிஏடி என்ற இந்த கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை. ஆனால் நமக்கு தெரியும் ஏபி சமாந்திரம் எஃப்இ என்பதனால் இந்த கோணமும் இந்த கோணமும் சமம். அதாவது பிஏடி என்ற இந்த கோணமும் இஎஃப்டி என்ற இந்த கோணமும் சமம். எனவே நாம் இந்த 2 கோணத்தையும் கூட்டினால் 180 பாகை என்பதற்கு பதிலாக இந்த கோணத்துக்கு பதிலாக இதனை பிரதியிடுவோமாயின் இதை 2ஐயும் கூட்டினால் 180 பாகை என எழுத முடியும். எனவே சி டி எஃப் இ ஓர் வட்ட நாட்பக்கல். இதுவரை நாம் கற்றதன் சாராம்சமாக ஒரு வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதாகும். நன்றி.